ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சத்து மாவு கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், சத்து மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இது சோட்டா மாவு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முட்டை, ஏலக்காய், உங்கள் வாசனை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாசனை வேணால் நீங்கள் போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் மாவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக போடுறோன்னா மாவு வந்து கொஞ்சம் திப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்லா கரெக்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதில் நம்ம போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மாவு இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயே வந்து வெள்ளம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம கேக்கு செய்கிற வேலைக்கு அதில் வந்து இனிப்பு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் சக்கரை கொட்டிக்கலாம். 6 கப் சக்கரை, ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோடா மாவு 1/2 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். எக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட வந்து எக் இருந்தால் எக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை தயிர் கூட ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்புக்கு ஒரு எக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா கேக் கொலக்கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு குண்டா எடுத்து அதில் வந்து நல்லா எண்ணெய் தடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நல்லா தடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு நாட்டு மாட்டு பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பைன் டேஸ்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு மாட்டு பால் மட்டும்தான் ஊற்றணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட பேக்கெட் பால் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து மாட்டே இருக்க வேலைக்கு, அதனால் நாங்கள் இயற்கையாக கலந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மாவு கொஞ்சம் உள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாவு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சொட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இட்லி குண்டாவில் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாண்ட் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்ட ஸ்டாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உங்ககிட்ட வந்து வேறு எதனா அகலமான தட்டோ இல்லை வேறு எதனா ஸ்டாண்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு போய் இடிக்கி ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நாங்கள் இடிக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஒரு தட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 1/2 மணி நேரம் குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 மணி நேரம் கழிச்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு நல்லா சாஃப்டாக அழகாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்துருக்கு. இங்கே பாருங்கள். செம்ம டேஸ்ட், அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். யாராலையும் அடிக்க முடியாது. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.